வணக்கம். அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் இந்த பதிவில் ஒவ்வொருடைய கையெழுத்தும் தான் அவர்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கிறது என்பதில் ஆழமான நம்பிக்கை உள்ளதால் கையெழுத்து பற்றிய தீவிர ஆராய்ச்சியின் பலனாக சில விஷயங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பதிவில் தாங்களுக்கு தெரிந்த பரிச்சித்தமான ஒரு 4 நபர்களின் கையெழுத்து பற்றி உங்களுக்கு விரிவாக விளக்குகின்றேன். தாங்களே பார்த்து புரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு ஃபுட்பால் பிளேயர் மரோடோனா. ஃபுட்பால் என்றாலே அனைவருக்கும் தெரியும். அதன் மேல் மோகம் எப்படி இந்திய மக்களுக்கு ஈர்த்தது என்பது. அவர் அர்ஜென்டினாவினுடைய வீரராக இருந்து தொடர்ச்சியாக 3 முறை உலக சாம்பியன் பட்டம் பெற்ற அணியின் பிரதான வீரர். அவர் விளையாடும் எல்லா விளையாட்டுகளிலும் 10ஆம் எண் நம்பர் உள்ள பனியன் போட்டு விளையாண்டதால் அடுத்தடுத்து வந்த உலக நாடுகளில் உள்ள நல்ல பிளேயர்கள் அனைவருமே தங்களுடைய டிஷர்ட் நம்பரில் 10 என்று பதித்து கொண்டார்கள். அதேபோல மரடோனா உலக புகழ் பெற்ற அளவுக்கு நல்ல பெயர் புகழோடு இருந்தவர். பின்னாளில் அவருடைய தவறான பழக்க வழக்கங்களால் குற்ற செயல்களில் ஈடுபட்டு சிறை தண்டனைக்கும் கூட உட்பட்டவராக இருந்தார். அதேபோன்று ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி, அவருடைய கையெழுத்தை பாருங்கள், அற்புதமாக இருக்கிறது. அவர் ஆரம்பம் முதல் இன்று வரை வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, இன்று வரை நல்ல பெயர் புகழுடனே இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கையெழுத்து அவருடைய தலையெழுத்தை அவரே நிர்ணயிப்பதாக இருக்கும். மிகவும் சிறந்த கையெழுத்து. அடுத்தபடியாக நடிகர். அவர் சாதாரண குடும்பத்திலிருந்து திரைத்துறையில் தன் தாயார் ஒரு மேக்கப் டச்சப் கேர்ளாக இருந்தவர்தான். தந்தையாரோ 100 பேர்களில் ஒருவராக சினிஃபீல்டில் பணியாற்றியவர்தான். ஷாருக்கான் அவர்களை, நீ சினிமா துறைக்கு வர வேண்டாம், இது அவ்வளவு நல்ல துறையல்ல, முன்னேற முடியாது, ஆகையால் நீ வேறு துறையை தேர்வு செய்து கொள் என்று சொல்லியும் கேட்காமல் திரைத்துறையில் நுழைந்து சிறிய வேடங்களில் நடித்து 2-3 படங்களிலேயே நல்ல பெயர் பெற்று நல்ல புகழின் உச்சத்திற்கு சென்று விட்டார். இன்றளவும் உலக நாடுகளில் ஷாருக்கானை தெரியாதவர்கள் கிடையாது. தெரிந்த இந்திய பெரிய தலைவர்களில் ஷாருக்கானும் ஒருவரே. இன்று அவர் வயது முதிர்வின் காரணமாக இன்றும் புகழ்பெற்றுதான் இருக்கின்றார். அவர் கையெழுத்து முடிவில் சிறு குறைவாக இருக்கும். அது தன்னுடைய மகனின் பிரச்சனைகளினால் அவர் சிறிது மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அவர் தேர்ந்தெடுத்த கையெழுத்து மிகவும் நல்ல ஒரு கையெழுத்து தான். பின்னாளில் அவருக்கு ஒரு சிறிய பிரச்சனை வருவதற்கு அவருடைய கையெழுத்தின் முடிவில் தாழ்வாக இருப்பதே ஒரு காரணம். மேலும் திரைத்துறையில் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து தமிழ் திரையை கொடிகட்டி ஆண்ட நடிகை ஸ்ரீதேவி, ஏன் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள சிவகாசியில் பிறந்தவர்தான். பட்டப்படிப்பெல்லாம் படிக்கவில்லை. இருந்தாலும் புகழின் உச்சத்திற்கு சென்றவர். நல்ல அழகானவர், நல்ல நடிகை. இருந்தாலும் நல்ல பெயர் புகழோடு இருந்தவர். அவருடைய கையெழுத்தை பார்த்தீங்கனால் நல்ல உயர்வான நிலையில் வந்து கொண்டே இருப்பார். இடையில் திருமணம் செய்து கொண்டு அவர் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்தார். பின்னாளில் அவருடைய முடிவு எதேச்சையாகவோ அல்லது சூசைடாகவோ தான் முடிந்தது. அவருடைய கையெழுத்தும் ஆரம்பம் மிகவும் அற்புதமாக இருக்கும்.
முடிவில் போக போக அவரே தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை இப்படித்தான் மாறும் என்று தெரிந்தாரே என்னமோ, கீழ்நோக்கி மிகவும் கீழ்நோக்கியே இருக்கும். ஆகையால் கையெழுத்து என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது அனைவருக்கும் பொருந்துமா என்றால் கையெழுத்து போடுபவர்கள் மிகவும் குறைவுதான். ஆனால் தங்களுக்குள் தாங்களே என்னுடைய கையெழுத்து இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தில் தாங்களே தங்கள் பெயரை எழுதி கையெழுத்தை போட்டு மனப்பாடம் செய்து கொண்டு சட்டைப்பையில் வைத்து கொண்டிருந்தாலே போதும். நீங்கள் எந்த ஒரு அஃபீஷியல் ஃபைலிலும் கையெழுத்து போட வேண்டியதில்லை. செக் கொடுத்து வாங்குவதற்கு கையெழுத்து போட வேண்டும் அவசியம் இல்லை. அதற்கு தேவை இருந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம், தேவையில்லை என்றால் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அனைவருமே தன்னுடைய பெயரை கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பித்து ஸ்மால் லெட்டரில் முடித்து வழக்கமாக அப்படித்தான் இருக்கும். சிலர் படித்தவர்கள், விருப்பப்பட்டவர்கள், ஆர்வமுள்ளவர்களால் கையெழுத்தின் மேல் அக்கறை செலுத்துவார்கள். ஆகையால் இதுபோன்று தாங்களுக்கு பயனுள்ள தகவலை நான் தொடர்ந்து தருவதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் கமெண்ட் செய்யுங்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய நண்பரை இதில் இணைத்துள்ளேன், தொடர்பு கொள்ளுங்கள். விவரங்களுக்கு நன்றி.